ஜேர்னல் டாப்பிக்கில் கேஷ் டிஸ்கவுண்ட்னா என்ன, அது எப்படி புக்ஸில் வரும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு செல்லர் வந்து பையருக்கு 60 days டைமில் செல் பண்ணுறாரு. ஓகே, 60 days டைம். அவர் சொல்கிறாரு, ஆனால் 30 daysக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, வித்தின் 30 days தென் யூ கெட் 2% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறார். ஓகே, அப்படி பே பண்ணிட்டா தென் செல்லருக்கு இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்ட். பட் செல்லர் கெட்ஸ் மணி ஏர்லி, அதுதான் முக்கியம். அண்ட் பையருக்கு இட் இஸ் அன் இன்கம். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் கேஷ் டிஸ்கவுண்ட். சரி, நம்ம இப்போ செல்லரோட புக்ஸில் பார்க்கலாம். ஸோ மணி இஸ் கம்மிங் இன், ரைட். அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அண்ட் டிஸ்கவுண்ட் அலோட் பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஏற்கனவே பார்த்துட்டோம். செல்லருக்கு இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அலோட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகே, இப்போ பையரோட புக்ஸில் கிரெடிட்டாருக்கு இஸ் ரிசீவிங் த மணி. ஓகே, டு கேஷ் கோயிங் அவுட், தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இஸ் a credit entry because it is an income. நான் பையருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பையருக்கு இட் இஸ் அன் இன்கம். ஓகேயா. ஸோ இதுதான் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் கேஷ் டிஸ்கவுண்ட்.